வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ஆழமா அலச போறோம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருக்கும், இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய இலக்கு வரைக்கும் வெற்றி பெறணும்னு நினைக்காதவங்க யாரு? ஆனா சில பேர் மட்டும் எப்படி தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க? இது அதிர்ஷ்டமா? நல்ல கேள்வி. நெறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. நாம இன்னைக்கு கையில எடுத்திருக்கிற ஆதாரம் சொல்லுது இது அதிர்ஷ்டம் இல்ல. நாம எல்லாருமே ஜெயிக்கிற திறனோட தான் பிறந்திருக்கோம். ஆமா, ஆனா ஜெயிக்கிறவங்க சில விஷயங்களை வித்தியாசமா செய்றாங்க. வெறும் ஆசை மட்டும் படாம அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து திட்டமிட்டு தயாராகி உரைக்கிறாங்க. சிக் ஜிக்லரோட பார்ன் டு வின் புத்தகத்தோட சாராம்சம் தான் நம்ம ஆதாரம். அருமையான புத்தகம் அது. ஆமா, இதிலிருந்து உங்க முழு திறனையும் எப்படி வெளிக்கொண்டு வந்து நீங்க பிறந்த நோக்கமான வெற்றியை அடையிறதுன்னு பார்க்கலாம். உள்ளே போலாமா? போலாமே. முதல்ல நாம ஜெயிக்க பிறந்தவங்கன்னா இந்த ஆதாரம் சொல்லுது. அப்ப ஏன் நம்மளால பெரிய விஷயங்களை செய்ய முடியாம போகுது? சில சமயம் அந்த வெற்றி வேணுங்கிற ஆசை ஒரு தீவிரமான தணியாத தாகமா இல்லாம இருக்கலாம், இல்லையா? சரியா சொன்னீங்க. அதுதான் முதல் படி. வெற்றி வேணும்னு சும்மா நினைக்கிறதற்கும், இது எனக்கு கிடைச்சே ஆகணும்ங்கிற தணியாத தாகத்தோட இருக்கிறதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓ, அந்த தாகம் வரும்போது தான் தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போற சக்தி கிடைக்கும். அது வெறும் விருப்பம் இல்ல, ஒரு வெறித்தனமான தேவை. உங்க மனசுல அது ஆழமா பதிஞ்சு ஒரு உந்து சக்தியா மாறிடும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சிக் ஜிக்லரோட வாழ்க்கையிலே இருக்கு. ரொம்ப கஷ்டமான குடும்ப சூழல்ல பிறந்தவர். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். பல வேலைகள் செஞ்சு கடைசியா சேல்ஸ்மேனா வேலை பார்க்கும்போது அவரோட சூப்பர்வைசர் மெரில் சிக்கு கிட்ட இருந்த திறமையை அடையாளம் கண்டு, நீ நினைச்சா எதிலும் சிறந்து விளங்க முடியும்னு சொல்லியிருக்காரு. சாதாரணமா இதை கேட்டுட்டு விட்டுருக்கலாம். ஆனா அந்த வார்த்தைகள் சிக்கு மனசுல ஒரு பொரிய தட்டி விட்டுருக்கு. அது ஒரு பெரிய நெருப்பா மாறி ஜெயிக்கணுங்கிற அந்த தனியாத தாகத்தை தூண்டியிருக்கு. அருமையான கதை. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த தூண்டுதல். உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு மெரில் இல்லைன்னா, ஒருவேளை இந்த உரையாடல் அல்லது நீங்க படிக்கிற ஒரு புத்தகம், கேட்கிற ஒரு விஷயம் அந்த தூண்டுதலா இருக்கலாம். சரிதான். முக்கியம் என்னன்னா, அந்த ஜெயிக்கணுங்கிற ஆசைய உங்க மனசுல ஆழமா விதைச்சு அதுக்கு உயிர் கொடுக்கறது தான். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. அத முதல்ல நீங்க நம்பணும். சரி, அந்த தாகம் வந்துருச்சு. அடுத்து திசை தெரியாம ஓடி என்ன பிரயோஜனம்? எங்க போறோம்னு தெரியணும், இல்லையா? அதாவது இலக்குகள். கரெக்ட். ஆனா இலக்குனாலே சில பேருக்கு கொஞ்சம் சலிப்பா இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு தோணும். அப்படி நினைக்கிறதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கு. இலக்குகள் இல்லாம இருக்கிறது அட்ரஸ் தெரியாத ஒரு இடத்துக்கு போக முயற்சி பண்ற மாதிரி. எவ்ளோ வேகமா போனாலும் சரியான இடத்துக்கு போய் சேர முடியாது. இலக்குகள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு திசைய கொடுக்குது. அது மட்டும் இல்ல, எது முக்கியம், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தீர்மானிக்க உதவுது. இலக்குகள் இல்லாட்டா நம்ம கவனம் சிதறி தேவையில்லாத விஷயங்கள்ல நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்க வாய்ப்பு அதிகம். ஓஹோ. தெளிவான இலக்கு இருந்தா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் உங்களை அதுக்கு பக்கத்துல கொண்டு போகும். இலக்குகளை நிர்ணயிக்கிறதுக்கு சிக் ஜிக்லர் வாழ்க்கை சக்கரம், வீல் ஆஃப் லைஃப்னு ஒரு கருவியை சொல்றார். அது என்ன, அது எப்படி வேலை செய்யுது? இது ஒரு சுய பரிசோதனை முறை மாதிரி. உங்க வாழ்க்கைய பல முக்கியமான பகுதிகளா, உதாரணமா தனிப்பட்ட வளர்ச்சி, உடல் ஆரோக்கியம், குடும்பம், மனநலம், நிதி, ஆன்மீகம், தொழில்னு ஒரு 7 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். சரி. ஒவ்வொரு பகுதிக்கும் இப்போ நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு 1லிருந்து 10 வரைக்கும் ஒரு மதிப்பெண் கொடுங்க. ரொம்ப குறைவான மதிப்பெண் வாங்குற பகுதி எதுவோ அங்கதான் உங்க கவனம் முதல்ல தேவைன்னு அர்த்தம். புரியுது. இது நான் எல்லாத்துலயும் நல்லா இருக்கணும்னு பொதுவா நினைக்கிறத விட்டுட்டு எந்த குறிப்பிட்ட இடத்துல முன்னேற்றம் தேவைன்னு தெளிவா காட்டி கொடுக்கும். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஓகே, இது எந்த இடத்துல வேலை செய்யணும்னு காட்டி கொடுக்குது. அங்க ஒரு இலக்கை எப்படி உருவாக்குறது, இதுக்கு ஒரு முறை இருக்கா? ஆமா, இலக்குகளை வெறும் எண்ணமா இல்லாம செயல் திட்டமா மாத்த சில முக்கியமான படிகள் இருக்கு. இதுல ஒரு 7 அம்சங்கள் வருது. ஆனா அத பட்டியலா பார்க்காம ஒரு முழுமையான அணுகுமுறையா பார்க்கலாம். சொல்லுங்க. 1, தெளிவு, கிளாரிட்டி. இலக்கு ரொம்ப குறிப்பா இருக்கணும். நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்றதுக்கு பதிலா அடுத்த 2 வருஷத்துல என்னோட வருமானத்தை 20% அதிகரிக்கணும்னு சொல்றது தெளிவு. குறிப்பா இருக்கணும். 2, நோக்கம், பர்பஸ். இந்த இலக்கு உங்களுக்கு ஏன் முக்கியம், இதனால கிடைக்கப் போற நன்மைகள் என்ன, இதை எழுதி வச்சுக்கிட்டா கஷ்டமா இருக்கும்போது அது உந்துதலா இருக்கும். ஆமா, அது முக்கியம். 3, தயார் நிலை, ப்ரிப்பரேஷன். என்ன தடைகள் வரலான்னு யோசிச்சு அதுக்கு தயாராகிறது. எல்லாத்தையும் கணிக்க முடியாது, ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா பிரச்சனை வரும்போது நிதானமா கையாளலாம். சரி. 4, திறன் அண்ட் அறிவு, ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ்.
அந்த இலக்க அடைய என்ன திறன்கள் என்ன அறிவு தேவையோ அதை வளர்த்துக்கணும். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. 5 ஆதரவு சப்போர்ட். தனியா ஜெயிக்கிறது கஷ்டம். உங்களை நம்புற ஊக்குவிக்கிற ஆட்களோட இருக்கணும். வழிகாட்டிகளோட உதவி தேவைப்படும். ஆமா, சப்போர்ட் சிஸ்டம் முக்கியம். 6 செயல் திட்டம் ஆக்ஷன் பிளான். பெரிய இலக்க சின்ன சின்ன செய்யக்கூடிய படிகளா உடைக்கணும். உதாரணமா 10 கிலோ குறைக்கணுமா, மாசத்துக்கு 1 கிலோ குறைக்க என்ன செய்யணும்னு திட்டமிடணும். சின்ன சின்ன படிகள். 7வது காலக்கெடு டெட்லைன். இது ஒரு அவசர உணர்வையும் பொறுப்புணர்வையும் கொடுக்கும். இல்லாட்டி தள்ளி போயிட்டே இருக்கும். இதுல இந்த ஆதரவுங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா படுது. பல பேர் இலக்குகளை தனியாவே அடைய முயற்சி பண்ணுவாங்க. ஆனா சரியான ஆட்களோட துணை இருந்தா பயணம் சுலபமாகும் இல்லையா? நிச்சயமா. அது அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அடுத்த கட்டம் வெற்றி பெறுவேன் எதிர்பார்க்கிறது. இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. வெற்றியாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள், தோல்வியாளர்கள் தோல்வியடைவார்கள் எதிர்பார்க்கிறார்கள்னு சொல்றாங்க. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்லையா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்கா? இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல, அதையும் தாண்டி ஆழமானது. இந்த புத்தகத்தோட ஒரு ஆச்சரியமான கருத்து என்னன்னா, வெற்றிங்கிறது வெறும் செயல்பாடு மட்டும் இல்ல, அது ஒரு சுய நிறைவேறும் தீர்க்க தரிசனம் மாதிரி. சுய நிறைவேறும் தீர்க்க தரிசனம். ஆமா, நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு ஆழமா நம்பும்போது உங்க மூளை தானாகவே அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்குது, வாய்ப்புகளை கவனிக்க வைக்குது, தடைகளை தாண்டி பார்க்க வைக்குது. ஓஹோ. தோல்வி எதிர்பார்த்தா சின்ன தடை வந்தா கூட நான் நினைச்சேன் இது நடக்காதுன்னு சுலபமா விட்டுருவோம். இது ஒரு உளவியல் உத்தி. அப்போ இந்த எதிர்பார்ப்பை எப்படி வளர்த்துக்கிறது? அதுக்கு இந்த ஆதாரம் 3 பரிமாணங்கள்ல கவனம் செலுத்த சொல்லுது. ஆன்மீகம், மனநிலை, உடல்நிலை. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, இது 3ம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சது. முதல்ல ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல். இது மத நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல இயற்கையோட ஒரு தொடர்பா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தின தேடலா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்க அடிப்படை கொள்கைகள் என்ன, உங்க நம்பிக்கை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம். இதுல முக்கியமா நம்பிக்கை, ஹோப், கஷ்ட காலத்திலயும் ஒரு ஒளி தெரியுங்கிற உணர்வு, மற்றும் அன்பு, லவ், அக்கறையோட வளர்க்கிற எதுவும் பலன் தருங்கிற புரிதல். இது உங்களுக்கு ஒரு அடித்தளத்தை கொடுக்கும். சரி, அடுத்து மனநிலை. மனநிலை மென்டல். உங்க மூளை ஒரு தசை மாதிரி, அதுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுக்கணும். புதிய விஷயங்களை கத்துக்கிறது, புத்தகம் படிக்கிறது, இது மாதிரி உரையாடல்களை கேட்கறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது, இதெல்லாம் உங்க மனச கூர்மையா வச்சுக்கும். சும்மா விடாம மனசுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உடல்நிலை. உடல்நிலை பிசிக்கல். உங்க உடம்பு சரியில்லைன்னா மனசும் ஆன்மீகமும் எவ்வளவு வலுவா இருந்தாலும் அதை முழுமையா பயன்படுத்த முடியாது. உங்க உடம்பு தான் உங்க வாகனம். நல்ல உணவு, போதுமான உறக்கம், உடற்பயிற்சி இதெல்லாம் உங்க ஆற்றல் அளவை அதிகமா வச்சுக்க உதவும். நீங்க சோர்வா இருந்தா எப்படி ஒரு பெரிய இலக்கு நோக்கி உழைக்க முடியும்? உண்மைதான். சரி, இந்த 3 பரிமாணங்கள்லயும் நம்மள தயார்படுத்திக்கிட்டோம். இலக்குகள் இருக்கு, அதை அடையணுங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. இப்ப வழிகாட்டுதல் தேவைப்படுமே. ஆமா. இலக்கு நிர்ணயிக்கிறப்ப ஆதரவு தேவைன்னு சொன்னீங்க. சரியான வழிகாட்டியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஏன்னா தப்பான ஆலோசனை கூட கிடைக்கலாம் இல்லையா? மிக முக்கியமான கேள்வி. எல்லாரும் சொல்றதையும் கேட்க முடியாது. சரியான வழிகாட்டிய அடையாளம் காண சில முக்கிய குணாதிசயங்கள் இருக்கு. மறுபடியும் இத ஒரு லிஸ்டா பார்க்காம 3 முக்கிய அம்சங்களா பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்க. 1 குணமும் திறமையும். கேரக்டர் அண்ட் காம்பிடன்ஸ். வழிகாட்டி நேர்மையானவரா, சொன்னா செய்யறவரா இருக்கணும். இது நல்ல குணம். சரி. அதே சமயம் நீங்க என்ன துறையில ஜெயிக்க நினைக்கிறீங்களோ அதுல அவங்க ஜெயிச்சிருக்கணும். அது நிரூபிக்கப்பட்ட சாதனை, வெறும் பேச்சு போதாது. அனுபவம் முக்கியம். 2வது புரிதலும் வழிகாட்டலும். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கைடன்ஸ். அவங்க நல்லா பேசுறத விட நீங்க சொல்றத நல்லா காது கொடுத்து கேட்கணும். அதுதான் கேட்கும் திறன். உங்க சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு அவங்களோட அனுபவத்திலேருந்து தெளிவான முடிவுகள் எடுக்க உதவணும். அது முடிவெடுக்கும் திறன். சரி. 3வது உண்மையான அக்கறை, ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட். அவங்க சில சமயம் கசப்பான உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கும். நேர்மை முக்கியம். ஆமா. மத்தவங்களோட நல்ல உறவுல இருக்கிறவங்க உங்க மேலேயும் அக்கறை காட்டுவாங்க. அது ஆரோக்கியமான உறவுகள். முக்கியமா உங்க வெற்றியை பார்த்து பொறாமப்படாம நீங்க ஜெயிக்கணும்னு உண்மையா விரும்பி உங்களை ஊக்கப்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படணும். ஆமா, உங்க வெற்றியை கொண்டாடணும். இதுல அந்த நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கேட்க விரும்புறது மட்டும் சொல்றவங்க நல்ல வழிகாட்டியா இருக்க முடியாது. நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக சில சமயம் கடினமான உண்மைகளை சொல்றவங்க தான் தேவைப்படுவாங்க. கரெக்ட். அது கிடைக்கிறது அரிது, ஆனா ரொம்ப மதிப்புள்ளது இல்லையா? முற்றிலும்.
அதுதான் உண்மையான வளர்ச்சிக்கு உதவும். ஓகே. இப்ப அடுத்த கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முடிவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட்ஸ். இது எப்படி சாத்தியம்? ஒரு முக்கியமான பேட்டிக்கு போயிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் போது கவலைப்படாம இருக்கிறது எப்படி? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா பேஸ்பால் பந்து வீசுற உதாரணம் சொல்றாங்க, அது என்ன? அந்த உதாரணம் நல்லா விளக்கும். ஒரு பந்து வீச்சாளர் பந்த வீசுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பார், பயிற்சி செய்வார், வியூகம் வகுப்பார். ம். ஆனா பந்த வீசினதுக்கு அப்புறம் பந்து எங்கே போகும், எத்தனை பின்கள் விழுங்கிறது அவர் கட்டுப்பாட்டுல இல்ல. சரி. நம்ம இலக்குகளை நோக்கி உழைக்கிறதும் அப்படிதான். திட்டமிடுறது, தயாராகிறது, திறன்களை வளர்த்துக்கிறது, வழிகாட்டியோட பேசுறது, செயல்படுறது, இதெல்லாம் பந்த குறிப்பார்த்து வீசுறதுக்கு முன்னாடி செய்யற வேலைகள். இது நம்ம கையில இருக்கு. ஆனா செயல்பட்டதுக்கு அப்புறம் செயல்பட்டதுக்கு அப்புறம், அதாவது பந்த வீசினதுக்கு அப்புறம் முடிவு நம்ம கையில இல்ல. நம்மளோட சிறப்பான முயற்சியை கொடுத்திருக்கோம். இனி அதுக்கான பலன் என்ன வருதுன்னு பார்க்க வேண்டியதுதான். அங்க போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால முடிவு மாற போறதில்ல. மாறாக கவலை என்ன செய்யும்? உங்க மன அமைதியை கெடுக்கும், உங்க தன்னம்பிக்கையை குறைக்கும், நீங்க செஞ்ச நல்ல உழைப்பையே சந்தேகப்பட வைக்கும். புரியுது. ஆனா அந்த கவலைய எப்படி நிஜமாவே கட்டுப்படுத்துறது? மனசு கேட்காத. அங்கதான் கவலைக்கும் எதிர்பார்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கவலைங்கிறது என்ன தப்பா போயிடுமோன்னு பின்னாடி திரும்பி பார்த்து பயப்படுற மாதிரி, அது உங்களை முடக்கி போடும். ஓகே. எதிர்பார்ப்புங்கிறது நான் சரியா தயாராகியிருக்கேன், என்னால முடிஞ்சதை சிறப்பா செஞ்சிருக்கேன், அதனால நியாயமா ஒரு நல்ல முடிவு வரும்னு முன்னாடி பார்த்து நம்புற மாதிரி. இது கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்ல, உங்க தயாரிப்பின் மேல வைக்கிற நம்பிக்கை. தயாரிப்பின் மேல நம்பிக்கை. ஆமா. உதாரணமா, ஒருத்தர் தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சு நல்லா சாப்பிட்டா அவரோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறது நியாயம்தானே? அது போலதான். அப்போ கவலை வர்ற மாதிரி இருந்தா நம்மளோட தயாரிப்பையும் நம்ம போட்ட உழைப்பையும் நினைச்சு பார்த்து நான் என் வேலையை சரியா செஞ்சிருக்கேன், நல்லதே நடக்கும்னு மனசை திருப்பணும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத முடிவை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு, உங்க கட்டுப்பாட்டுல இருந்த உங்க செயல், உங்க தயாரிப்பு மேல கவனம் வைங்க. நேர்மறையான எதிர்பார்ப்பு உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கும். இது நேர்மறை சிந்தனையாளராக இருத்தல் என்கிற கடைசி பகுதிக்கு அழகா இட்டு செல்லுது. சில பேர் இத சும்மா பாசிட்டிவா நினைச்சா எல்லாம் நடந்துடுமான்னு கொஞ்சம் கிண்டலா பாப்பாங்க. ஆமா, அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா உடற்பயிற்சி மாதிரி இதுவும் ஒரு பயிற்சி தேவைப்படுற விஷயமா? நிச்சயமா. ஒரு நாள் ஜிம்முக்கு போனா 6 பேக் வராது. அதே மாதிரி ஒரு நாள் பாசிட்டிவா நினைக்கிறதுனால மட்டும் எல்லாம் மாறிடாது. இது ஒரு தொடர்ச்சியான மனப்பயிற்சி. மனப்பயிற்சி. ஆமா. எதிர்மறை எண்ணங்கள் எப்படி மேலும் எதிர்மறையான சூழலை இருக்குதோ, அதே போல நேர்மறையான மனநிலை நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கணும்னு சிக் ஜிக்லர் சொல்றாரு. ஏன்னா உங்க மனநிலை உங்க செயல்களை பாதிக்குது, உங்க செயல்கள் உங்க முடிவுகளை பாதிக்குது. அப்போ இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. இதுக்கு சிக் ஜிக்லர் சில கொள்கைகளை சொல்றாராமே. ஆமாம், ஒரு 6 கொள்கைகளை சொல்றாரு. அதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். 1. நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை அடைய வாய்ப்பு அதிகம். யூ கெட் வாட் யூ எக்ஸ்பெக்ட். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஆமா. 2. தொடர்ச்சியான வளர்ச்சி அவசியம். கண்டினியூஸ் growth. கத்துக்கிறத நிறுத்தினால் தேங்கிடுவோம். 3. உங்க பார்வை உங்க யதார்த்தத்தை உருவாக்குகிறது. Your perspective shapes reality. பிரச்சனைகளையே தேடினா அதுதான் கண்ணுக்கு தெரியும். தீர்வுகளை தேடினா அதுக்கான வழி கிடைக்கும். சரிதான். கடைசியா நன்றியுணர்வு, கிராட்டிடியூட். நம்ம கிட்ட என்ன இல்லன்னு பாக்குறத விட என்ன இருக்குன்னு பாராட்ட கத்துக்கிட்டா அது மன நிறைவையும் மேலும் முன்னேற உந்துதலையும் கொடுக்கும். ஆஹா, நேர்மறை சிந்தனைங்கிறது மாயாஜாலம் இல்ல, அது ஒரு செயல் சார்ந்த மனப்பான்மை. நம்ம எதிர்பார்ப்பை சரியா வச்சுக்கிறது, தொடர்ந்து கத்துக்கிறது, நல்லதையே பார்க்க முயற்சி பண்றது, இருக்கிறத பாராட்டுறது, இது எல்லாமே சேர்ந்ததுதான். ஆமா, லட்சியமும் நன்றியுணர்வும் சேர்ந்த ஒரு சமநிலை வாழ்க்கை. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசினதை ரொம்ப சுருக்கமா ஒரு தடவை பாத்துரலாமா? ஓகே. முதல்ல நாம ஜெயிக்க பிறந்தவங்க, ஆனா அதுக்கு ஒரு தனியாத தாகம், தீவிரமான ஆசை வேணும். அடுத்து வாழ்க்கைய அலசி தெளிவான குறிப்பான இலக்குகளை உருவாக்கணும். அதுக்கு அந்த வாழ்க்கை சக்கரமும் இலக்கு நிர்ணயிக்கிற அணுகுமுறையும் உதவும். வெற்றி பெறுவேன்னு எதிர்பார்க்கிற மனப்பான்மை முக்கியம். வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லாம ஆன்மீக, மன, உடல் ரீதியா நம்மள தயார்படுத்திக்கணும். சரியான வழிகாட்டியோட துணை அவசியம். அவங்களோட குணம், திறமை, புரிதல், உண்மையான அக்கறைய வச்சு அவங்கள அடையாளம் காணணும்.
செயல்பட்டதுக்கு அப்புறம் முடிவுகளை பத்தி கவலைப்படாம நம்மளோட முயற்சி மேல நம்பிக்கை வச்சு நல்லதையே எதிர்பார்க்கணும். கவலைக்கு பதிலா எதிர்பார்ப்பு. கடைசியா நேர்மறை சிந்தனைய ஒரு பழக்கமா வளர்த்துக்கணும். தொடர்ந்து கத்துக்கிட்டு நன்றி உணர்வோடு இருக்கணும். நீங்க அடைய விரும்புற எந்த ஒரு விஷயமும் சுலபமா கிடைச்சிடாது. சில சமயம் சோர்வா இருக்கும், விட்டுடலான்னு தோணும். ஆனா அப்படி தோணும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. ஆமா, அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ண மட்டும், ஒருவேளை இலக்குகளை இன்னும் குறிப்பா வரையறுக்கிறது, இல்ல ஒரு நல்ல வழிகாட்டிய தேட ஆரம்பிக்கிறது, இல்ல முடிவை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு உங்க முயற்சி மேல கவனம் செலுத்த முயற்சி பண்றது, ஏதாவது ஒண்ணு. இதுல ஏதாவது ஒண்ணை எடுத்து நீங்க இப்போ எதிர்கொண்டிருக்கிற ஒரு சவாலுக்கு பொருத்தி பார்த்தா அது உங்க அணுகுமுறையையும் உங்க மனநிலையும் எப்படி மாத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமா. ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு சில புதிய சிந்தனைகளை கொடுத்திருக்குன்னு நம்புறோம். அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், நேர்மறையாக இருங்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை மறந்திடாதீர்கள்.